வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து கேள்வி நீங்கள் பதில் நாங்கள் என்கிற தலைப்பில் போன வாரம் ஒரு புதிய தலைப்பில் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். வாரந்தோறும் திங்கட்கிழமை இரவு 8:30 மணிக்கு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். போன வாரத்தில் வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு கமெண்ட் போட சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் வந்து ஒரு 4 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை முதல்ல பார்த்துட்டு அடுத்து இன்னைக்கு அண்ணன் ஒரு கேள்வியோடு வந்திருக்காரு. அண்ணன் வணக்கம். அதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு வணக்கம் சொல்லிடுவோம். வணக்கம். நானாக பேசிக்கிட்டே இருந்தேன் எப்படி அதான் வணக்கம் சொல்லிவிட்டு அடுத்து போன வாரம் நீங்கள் அனுப்பின கேள்வியை வந்து முதல்ல நான் சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்பாருங்கண்ணே, அதுக்கு பதில் சொல்லி நம்ம முடிக்கலாம். போன வாரத்தில் வந்து நல்லூர் நாளேந்திரன் என்பவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது 60க்கு 20 மாட்டு கொட்டகைக்கு வந்து எம்சாண்ட் யூஸ் பண்ணாமல் மணல் பயன்படுத்தி ரூஃபாக தளம் அமைப்பதற்கு மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் எவ்வளவு ஆகும், என்னென்ன மெட்டீரியல் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60க்கு 20 அப்படின்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம உடனே சொல்ல முடியாது. அது என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தேவை வந்து என்னென்னா ஒரு பிளான் நமக்கு தேவை. எத்தனை சுவர் வருதுன்னு நமக்கு தெரியணும். அடுத்து பேஸ்மெண்ட் எப்படி போட போகிறாங்கன்னு தெரியணும். என்ன பிரிக்ஸை வச்சு கட்ட போகிறதான்னு தெரியணும். லிண்டல் வருதா இல்லை மேலே ரூப்பிங் ஷீட் என்ன போட போகிறாங்க அல்லது ரூஃபு காங்கிரீட் போட போகிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் தான் அதனுடைய காஸ்ட் எவ்வளோ ஆகும், அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வரும்னு நம்ம சொல்ல முடியும். எதையுமே வந்து மனப்பாடமாக சொல்லவே முடியாது யாராலையும். அதனால் வந்து நீங்கள் முடிஞ்சளவுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் டீட்டெயில்ஸு கொஞ்சம் தேவை, அனுப்பி விடுங்க, உங்களுக்கு பதில் சொல்லலாம். அடுத்து குணசேகர் என்பவர் கேட்டிருக்காரு. பிளாட் அருகில் சிறு ஓடை உள்ளது, கரிசல் மண் நிலம், 5 அடிக்கு மேல் தான் பாறை, கல் கட்டிடம் அல்லது பில்லர் எது போடலாம்னு சொல்லி கேட்டிருக்காரு. பொதுவாக வந்து பாறை வரல அப்படின்னா நீங்கள் வந்து பில்லர் போடுவது தான் நல்லது. பாறை சீக்கிரமாக வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து கருங்கல் அஸ்திவாரம் போடுங்க. ஓகே. அடுத்து மெல்பின் ஜேம்ஸ் அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2700 சதுரடிக்கு வந்து டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வீடியோ, வீடு கட்டுறதுக்கு மொத்த செலவு எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு வீடியோவில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர நாட்களில் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். அடுத்தாப்புல 600 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து உதாரணம் ஒரு 3 லட்ச ரூபா வரும்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க வந்து எங்கள் கொத்தனார் 4 லட்ச ரூபா கேட்குறாருன்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து நம்ம எவ்வளோ கீழே பேஸ்மெண்ட் ஆழம் போகுது, மேலே ஹைட் எவ்வளோ ஏற்றுறோம், அதை பொறுத்து தான் அது எவ்வளோ பட்ஜெட்டு வரும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா சொல்லிடலாம். மற்றபடி அப்ராச்சாக நம்ம சொல்லவே முடியாது. ஓகே. இந்த வாரத்தினுடைய கேள்வியை நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வாரத்தில் நம்ம சந்திக்கலாம். இப்போது அண்ணன் மத்தியில் வந்திருக்கிறார், ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறார். அண்ணே வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஓகே. என் பேர் சாமுவேல். இன்னைக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா எல்லாருக்குமே பொதுவாக வானம் தோன்றது, அப்புறம் இது பில்லர் போடுறது, 2 விஷயம் இருக்குது. அஸ்திவாரம் தான் ஒரு வீட்டை தாங்கி நிற்கிது. நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துலலாம் வானம் தோண்டி தான் வீடு கட்டினாங்க. வீடுனாலே எப்படி தான் வருது. இப்போ ரீசெண்டாக ஒரு 20 வருஷத்துக்குள்ளே தான் பில்லர் போடுறது வந்திருக்கு. எது நல்லது? ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும். பில்லர் போட்டால் செலவு கம்மியாகுமா, இல்லை வானம் தோணுன்னா செலவு கம்மியாக வருமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு கேள்வி இருக்கும். இது எல்லாரோடைய மனசில் ஏற்பட்ட கேள்வி. இது என் மனசில் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் இதுக்கு நீங்கள் வளர்க்கணும். ஓகே. எது நல்லது அப்படின்னா, இப்போ பொதுவாக வந்து கருங்கல் அஸ்திவாரத்தை பொறுத்தவரையில் இப்போ உள்ள காலகட்டங்களில் G+1, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரு, தரைதளம், மேலே ஒரு மாடி எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க கருங்கல் அஸ்திவாரத்தை பொறுத்தவரைக்கும். பில்லர் போட்டு கட்டுறதா இருந்தால் நீங்கள் 2 மாடி 3 மாடி 4 மாடி வரைக்கும் கட்டிக்கலாம் பில்லர் போட்டு கட்டினா. ஏன்னா பில்லரு பீமு அப்படி லோடு கொடுத்து கொண்டு வருவாங்க. இது வந்து கீழே மட்டும்தான் நம்ம கருங்கல் அஸ்திவாரம் கீழேயோட முடிஞ்சு போகுது, பேஸ்மெண்ட்டத்தோடு முடிஞ்சு போகுது. அதுக்கு பிறகு வந்து செங்கற்கட்டு தான் மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால் பில்லரு தான் வந்து G2 G3
2வது மாடி 3வது மாடி வரைக்கும் நீங்கள் பில்டிங் ஏற்றணும்னா அதுக்கு வந்து பில்லர் போட்டு தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து மேலே நீங்கள் 2வது மாடி 3வது மாடி எடுக்க போகிறீங்க அப்படின்னா பில்லர் போட்டு தான் கட்டணும். தரைதளம் மேலே மாடியில் ஒரு ரூமு இல்லை மாடி ஃபுல்லாக கவர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும் கருங்கல் சிவத்தில் எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பில்லர் போட்டு கட்டும்போது நம்ம பில்லரு காலம் ஏற்றி பீம் போட்டு இப்போ நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. வந்து பில்லரும் பில்லரு பீமு ரூஃபு அப்படி போட்டு மேலே வரைக்கும் போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் தான் வந்து அதை ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ரூம் எங்கெங்கே வேணும் அப்படி திருப்புவாங்க. அதே மாதிரி பில்லர் போட்டு கட்டும்போது நம்ம வந்து ரூமை வந்து எப்படி வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் நம்ம திருப்பி கொண்டு வரலாம். ஆனால் கருங்கல் அஸ்திவாரத்தை பொறுத்தவரை அந்த மெத்தட் பண்ண முடியாது. அதனால் வந்து 2வது மாடி 3வது மாடி வரைக்கும் போகிறீங்க அப்படின்னா பில்லர் போட்டு கட்டுவது சிறந்தது. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அஸ்திவாரம் வந்து ஒரு 5 அடிக்குள்ளே போகுது, 5 அடி 6 அடி அப்படின்னா கருங்கல் அஸ்திவாரம் நல்லா வந்து செலவு நமக்கு குறையும். இப்போ கீழே ஒரு 10 அடி ஆழம் போகுது அப்படின்னா நீங்கள் கருங்கல் அஸ்திவாரம் போட்டீங்க அப்படின்னா கல் மண் சிமெண்ட்டு லேபர் காஸ்ட்டு எல்லாமே கூடிடும். பில்லர் அப்படின்னா நீங்கள் அந்த 1 அடி பில்லர் தான் கீழேருந்து வரப்போகுது, அதுக்குரிய செலவு மட்டும்தான் வரப்போகுது. அப்போ நமக்கு தரை மட்டத்துக்கு செலவு குறைஞ்சிடும் பில்லர் போடும்போது. அதனால் நாங்களும் பார்த்தா அதிகமாக ரொம்ப ஆழமாக போகிற இடங்களில் பில்லர் போடுறோம். ஆழம் கம்மியாக இருக்கிற இடத்துல கருங்கல் அஸ்திவாரம் போடலாம். நன்றி. கிளியர் ஆயிடுச்சா? இந்த டவுட் இப்போதைக்கு கிளியர் ஆயிடுச்சு. உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா இது பெரும்பாலும் வீடு கட்டக்கூடிய எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கும். நம்ம வானம் தோன்றதா பில்லர் போடுறதா அப்படின்ற மனத்தேக்கத்திலே இருப்போம். அண்ணன் இந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாயிடுச்சு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். நன்றி. உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுது. நன்றி, வணக்கம். ஓகே, மீண்டும் அடுத்த ரீசன்.